வணக்கம் நேயர்களே, 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மதுரை அருகே ஓடும் பேருந்திலிருந்து குதித்து உயிரிழந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பொறுப்பாளர். வேலையை விட்டு செல்லுமாறு கவுன்சிலர்கள் மிரட்டியதாக உயிரிழந்த பெண் ஊழியர் தற்கொலை கடிதம். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபட்டால் பாரபட்சமின்றி நடவடிக்கை. விருதாச்சலம் சிறுமி பாலியல் புகார் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். விருதாச்சலம் சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை மிக கொடூரமான சம்பவம் என இபிஎஸ் பேட்டி. பேரவை பேச்சை நேரடி ஒளிபரப்பு செய்யாததால் உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு. பேரவை நிகழ்ச்சி நிரல் அனைத்தும் இனி நேரலை செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். பாலியல் புகாரில் சிக்கிய விருதாச்சலம் திமுக நிர்வாகி பக்கிரிசாமி கட்சியில் இருந்து நீக்கம். 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்தது காவல்துறை. கலாக்ஷேத்ரா மாணவியருக்கு பாலியல் தொல்லை புகார் விவகாரம். மனித உரிமை ஆணைய அதிகாரி எஸ்பி மகேஸ்வரன் 30 மாணவிகளிடம் விசாரணை. வருவாய்த்துறையில் வழங்கப்படும் 25 வகையான சான்றிதழ் அனைத்தும் இணைய வழியில் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. விருதாச்சலம் பள்ளி மாணவி பாலியல் புகார் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் பிரத்யேக தகவல். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி பேரவையில் பாமக அமளி. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாததால் வெளிநடப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா கூட்டணி. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்த பின் நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் கூட்டாக அறிவிப்பு. டெல்லி சாதிக் நகரில் உள்ள பள்ளிக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல். ஸ்வாட் அதிரடி படையினர் பள்ளியில் தீவிர தேடுதல் வேட்டை. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 20ஆம் தேதி இறுதி விசாரணை. இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக 10 நாட்களில் இறுதி முடிவு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். தமிழ் புத்தாண்டு மற்றும் ரமலான் பண்டிகைக்காக 500 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னையிலிருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல். கொடைக்கானல் பேருஜமேரியில் குட்டிகளுடன் யானைகள் முகாம். சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு. மாடு முட்டியதில் போட்டியை காண சென்ற இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஆரணி அருகே வைக்கோல் ஏற்றி வந்த மினி லாரி தீப்பற்றி எரிந்தது. மின்கம்பி மீது உரசியதால் நேரிட்ட விபத்து. அம்பாசமுத்திரம் முன்னாள் ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது புதிய குற்றச்சாட்டு. பள்ளக்கால் பொதுக்குடி பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களின் பற்களை பிடுங்கியதாக புகார். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர வாய்ப்பு.
அஜ்மீர் நகரிலிருந்து டெல்லிக்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். वाली आरामदायक सीटों वाली जीपीएस वाईफाई सुविधा से लैस रेलवे लाइनों के ராஜஸ்தானின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். உடல்நலக் குறைவால் காலமான நரேஷ் குப்தாவின் உடலுக்கு அரசு அதிகாரிகள் அஞ்சலி. சென்னை அண்ணா நகரில் உடல் தகனம். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறாக பேசிய புகாரில் பாஜகவின் தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் கைது. பாஜக தொண்டர்கள் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார்கள் என அண்ணாமலை கருத்து. சென்னை பட்டணம்பாக்கம் லூப் சாலையில் இருந்த மீன் கடைகள் போலீசின் பாதுகாப்புடன் அகற்றம். ஆத்திரத்தில் மீன்களை சாலையில் கொட்டி எதிர்ப்பை பதிவு செய்த வியாபாரிகள். பஞ்சாபின் பத்திண்டா ராணுவ முகாமில் அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. தீவிரவாத தாக்குதல் இல்லை என பஞ்சாப் காவல்துறை விளக்கம். ஐபிஎல் தொடரில் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது சிஎஸ்கே. சென்னைக்காக 200வது முறையாக கேப்டனாக களமிறங்கும் தோனிக்கு வெற்றியை பரிசளிப்போம் என ஜடேஜா சூளுரை.